அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வரா மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்க விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்கலாம். இன்னைக்கு குறிப்பா எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும். ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு அமோகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மத்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அ தடுமாற்றமும், கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தேதிய எடுத்துக்கிட்டிங்கன்னா, 29/12/2024 மார்கழி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா, சதுர்தசி திதி. பின்னிரவு 4:02 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திதி இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு அமாவாசை கிடையாது. 30ஆம் தேதி காலையில தான் அமாவாசை திதி இருக்கு. அதனால அன்னைக்கு திதி குடுக்கறது நல்லது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இரவு 11:22 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, 11:22 வரைக்கும் அம ஆ மரண யோகம் இருக்கு. மூல நட்சத்திரத்தில அமிர்த யோகம் இருக்கு. இன்னைக்கு மாத சிவராத்திரி, சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. யோகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30க்கும் சூரியன் மறைவு மாலை 5:52க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்கு. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்கு. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, 4:26லேருந்து 5:52 வரைக்கும் இருக்கு. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பகல் 12:11 முதல் 1:36 வரை இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, 3:01 முதல் 4:26 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு திதியும் நட்சத்திரம் சரியில்லாதனால சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. அதனால மந்திரம் ஓதுறது, குளம் கிணறு வெட்டுறது, நோயாளிகளை குளிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். கடனை தீர்க்கலாம். சதுர்த்தி திதியிலையும் சரி, பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி செய்கிறது, பிரயாணம் செய்கிறதுலாம் நல்லதாக இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு எதிர்ப்பு, ரிஷப ராசிக்கு பந்தயம், மிதுன ராசிக்கு ஆராய்ச்சி, கடக ராசிக்கு அச்சம், சிம்ம ராசிக்கு பீடை, கன்னி ராசிக்கு பணம், துலாம் ராசிக்கு பிடிவாதம், விருச்சிக ராசிக்கு பெருமை, தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு ஆசை, கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு பணம். இது எல்லாமே சந்திரனோட அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு ஒற்றை வார்த்தை ராசி பலன். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு காலையிலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து வெளியில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளோ பேச்சுவார்த்தையோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வெளியில் இருக்கும் போதும் கூட ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கும் போதும் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட கோபம், உணர்ச்சிகளை, வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை தனிமையில் கொண்டு போய் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீர்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குறிப்பாக மாலையில் பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப டென்ஷனும் ப்ரெஷரும் செய்யக்கூடிய வேலைகள், காரியங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலையிலையும் சரி, உங்களோட செயல்களில் இருக்க பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகுவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, ஓய்வெடுங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகரமான, ஆக்கப்பூர்வமான ஒரு நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பசங்களோட விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கோயிலுக்காக வெளியூர் பயணம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ற காரியங்கள்ல, செயல்கள்ல சின்ன சின்ன முயற்சிகள்லயே வெற்றி ஈஸியா கிடைக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தெளிவான மனநிலையும் இருக்கு. உங்களோட வேலைகளையும், காரியங்களையும் நீங்க செவ்வனேன்னு செய்ற மாதிரி இருக்கு. அ சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, தொழில்ல உங்களோட திறமைகள வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட திறமை காரணமா நீங்க திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர நாளா இருக்கும். அ உங்களோட வேலைகள்ல எந்த ஒரு தவறும் இருக்காது. சந்தோஷமான மனநிலையோட உங்களோட காரியங்கள செய்றது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நட்பான அணுகுமுறை, அன்பான பேச்சு, இனிமையான தருணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவுல நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சில முடிவுகள எடுக்கிறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத வரவு இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நெறைய சேமிச்சீங்கன்னா, சந்தோஷமா நாள கொண்டு போக முடியும். பசங்களோடையும், குடும்பத்தோடையும் வெளியில போறனால, அத சந்தோஷமா செலவு பண்றதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் சாப்பாட்டுல மட்டும் ஒழுக்கமா நேரத்துக்கு டைம்க்கு டயட்டா சாப்பிட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும் ரிஷப ராசிக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேகம், விவேகம், சுறுசுறுப்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில ஒற்றுமையான சூழ்நிலை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம். குடும்பத்தோட வெளியில போறதோ, வெளியூர் பயணம் போறதுக்கு ஏற்பாடு பண்றதோ இன்னைக்கு நல்லதா இருக்கும். வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றமும், லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ சந்தோஷமா இந்த நாள கொண்டாட வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட, நம்பிக்கையான போக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட முயற்சி மூலியமா கிடைக்கிற வெற்றி, உங்களோட மன உறுதிய அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். செய்யும் சில வேலைகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும். எடுக்கிற முடிவுகளும் இன்னைக்கு நல்ல பலனை தரக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆ வந்து சேர வாய்ப்பு இருக்கு. உங்களோட திறமைய நீங்க உணரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ இன்னைக்கு நாள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பாராட்டும் பெயரும் பெறா மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அன்பா, இனிமையா, ஜாலியா நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. நட்பான அணுகுமுறையால 2 பேரும் இனிமையான தருணங்கள், மகிழ்ச்சியான நேரத்த அனுபவிக்கிற நாளா தான் இருக்கு. சில விஷயங்கள நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்க இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட சேமிப்பு மூலியமா நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். வரவேண்டிய கடன் வசூல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வ மு முடிஞ்சா சரியான ஒரு முதலீட்டுல சேவ் பண்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாட்டுல எண்ணெய் உணவுகள தவிர்க்கிறது நல்லது. நல்ல நாளா தான் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்ப பொறுப்புகள், பெற்றோர் கூட கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபம், குடும்பத்தில தேவையில்லாத வாக்குவாதம், அந்த மாரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை, தொழில் செய்றவங்க கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாம தவிர்க்க முடியும். நல்ல ஒரு அனுகூலமான பலனை அளிக்க கொஞ்சம் கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படுது. இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு, அதாவது இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ உங்களுக்கு கையில இருக்கிறது மகிழ்ச்சியா அடையிற மாதிரி இருக்கும். இதுவே போதும்னு நெனைங்க. திருப்தியான மனநிலை தேவைப்படும். அத நீங்க தான் உருவாக்கிக்கணும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வருத்தப்படாம நாள கொண்டு போறது நல்லது.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. கீழ வேலை செய்றவங்களால சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட தொழிலையோ, வேலையோ கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தவங்கள நம்பி பொறுப்ப விட்டு குடுக்காதீங்க. உங்களோட வேலைகள நீங்க கவனமா செய்றது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனைய கண்டிப்பா கலரவே கூடாது. அத கலர்னாங்கன்னா, நீங்க ஒதுங்கி போறது நல்லது. இல்லன்னா 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறா மாதிரி இருக்கு. முடிஞ்சா நீங்க அமைதியா ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது. இல்லன்னா முழுக்க முழுக்க சரணடைற மாதிரி விட்டு குடுத்து போறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத கையாள கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால, தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. கடக ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமான ஒரு நாளா தான் இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அது கடுப்பு, டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான பலன் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மனச தளர விடாம பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்களால ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பயணம் செய்யும்போது கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகாம கவனமா கையாள பயணத்த செய்றது நல்லது. இன்னைக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம பார்த்துக்க முடியும். எந்த ஒரு வாக்குவாதமோ, ஆ வதந்தியிலயோ நீங்க கலந்துக்கிட்டு பேசாம இருக்கிறது நல்லது. பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க தான் சிக்கல்ல மாட்ற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். ஆனாலும் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை பளு அதிகமா தான் இருக்கும். எல்லாரையும் தட்டி குடுத்து கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு வேலை வாங்குனீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்து போறது நல்லது. இல்லன்னா வந்து துணைய அவங்களுக்கு ஏத்தா மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது எப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு எடுத்துட்டு நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்க மனசுல இருக்க சில குழப்பங்கள் காரணமா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, செலவா இருந்தாலும் சரி, எதிர்காலத்துக்கு உண்டான செலவுகள இன்னைக்கு முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஓய்வு எடுக்கணும். யோகா செஞ்சீங்கன்னா நல்லது. தியானம் செஞ்சீங்கனாலும் நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அமைதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு ஜாலியான ஒரு நாளா இருக்கு. உங்களோட இலக்குகள ஈஸியா அடையறதுக்கு உகந்த நாளா இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் உங்கள தேடி வரா மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த நாள நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு வரவும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுல கொஞ்சம் திருப்தியும், சந்தோஷத்தையும் அதிகமாக்குற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கோ, இல்லன்னா வெளியூர் பயணம் போறதுக்கோ இன்னைக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாலியா இந்த நாள பயன்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களோட தெளிவான மனநிலை துணையா இருக்கும். நம்பிக்கையும், உறுதியும் உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. எந்த காரியமும் ஈஸியா முடியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வேலைகள சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும், கவலையும் கிடையாது. அதிகமா குழப்பிக்காம ஜாலியா நாள போகிற போக்குல என்ஜாய் பண்ணிட்டு போறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசுல இருந்து அன்பையும், ஆதரவையும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. தொணக்கூட இன்னைக்கு இனிமையா பேசுற மாரி இருக்கு. சந்தோஷமா, ஜாலியா நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. உறவுல நல்ல ஒரு பிணைப்பும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. பணத்த பயனுள்ள செலவு செய்ற மாதிரி இருக்கு. அதனால திருப்தியான சூழ்நிலைகள், மனநிலை இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் இன்னைக்கு உண்டான வாய்ப்ப பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தெளிவான மனநிலையும்,
உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும், உங்களோட ஆரோக்கியத்த இன்னைக்கு சிறப்பா வச்சிருக்கும். எந்தவித குறைபாடும் கிடையாது. இன்னைக்கு நாள எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முறையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து பொறுப்புகள் அதிகமா இருக்குது. த குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளேயோ, இல்லன்னா பெற்றோர் கூடயோ, இல்ல கூட பொறந்தவங்க கூடயோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீட்ல கூட பொறந்தவங்களால அமைதி குறையிற மாதிரி இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மனச தைரியமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வியாபாரத்தில இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. அதுக்கு பெற்றோரோட ஆதரவு தேவைப்படுது. இன்னைக்கு கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ய நினைச்சிருந்த முக்கியமான காரியங்கள செய்ய முடிக்காம போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு முன்கூட்டியே உங்களோட வேலைகள கரெக்ட்டா கொண்டு போறது நல்லது. அப்பதான் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட தொழில்ல நல்ல ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கு. கொஞ்சம் சவால்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பிரச்சனை காரணமா தொணக்கிட்ட இன்னைக்கு சண்டை ஏற்படுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்சா அ மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில போனீங்கன்னா, கொஞ்சம் அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு பத்தாம தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பசங்களாலேயும் செலவுகள் இருக்கு. பெற்றோராலேயும் செலவுகள் இருக்கு. அ கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட ஒரே மருந்து அமைதி. அமைதி இருந்தா மட்டும் தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் சோம்பல் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியும் தரா மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பிரார்த்தனை செய்றது, தியானம் செய்றது மனசுக்கு எந்த ஒரு ஆறுதல ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்சா மா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது நல்லது. வண்டி வாங்குற அ எண்ணம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்கள பொறுத்தளவுக்கு பொறுப்போட நடந்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெருசளவா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழில் சம்மந்தமா எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள கவனமா திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பெரியவங்களோட அ ஆலோசனை கேட்டு இன்னைக்கு தொழில கவனமா பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காம, கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்ல உங்க விருப்பம் இல்லாம நடக்கிற சுப நிகழ்ச்சி பற்றி கேள்விப்பட்டு அதிருப்தி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட பேசி பிரச்சனைகள முடிக்க பாருங்க. கோபமா பேசி பிரச்சனைகள வளர்க்காம பார்த்துக்கிறது நல்லது. அனுசரிச்சு போறதோ, சின்ன சின்ன விஷயங்களையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு, செலவு 2மே தான் இருக்கு. குடும்பத்துக்காக அதிகமா செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் செலவு செய்ய வேண்டியது கட்டாயமா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல அஜீரண கோளாறு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆ எந்த மாதிரி எப்படி பிரச்சனை இருக்கும்? பண விஷயத்துல இருக்குமா? குடும்ப பிரச்சனை இருக்குமா? எல்லாமே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் தான் இருக்கு. தொணக்கூட இன்னைக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு ஆதரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட பொறந்தவங்க மூலியமா சின்ன உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே நிதானமா செஞ்சீங்கன்னா தான் பிரச்சனை இல்லாம போகும். இல்லன்னா கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மனநிலை பார்த்தீங்கன்னா, நிச்சயமில்லாத தன்மைய உணர்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு
ம் இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நெகட்டிவும், பாசிட்டிவும் கலந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமைய விடாம அமைதியா இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில இன்னைக்கு கவனம் இல்லாத கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொழில்ல கொஞ்சம் திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லன்னா, அதுக்குண்டான பின்விளைவுகள் கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சகஜமாவும், அவங்களோட விருப்பப்படியும் நடந்துக்கிறது நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு குடுக்காதீங்க. அ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு சந்தோஷமான நாளா தான் இன்னைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கும். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சேமிக்கிற வேண்டியது அவசியமா இருக்கும். குடும்பத்தோட செலவுனா சந்தோஷமா செய்யுங்க. தனிப்பட்ட விரய செலவுனா அத கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கு. ரொம்ப அலட்டிக்காம ஓய்வு எடுக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. உறவினர்கள் மூலியமா சுப செய்திகளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆ சில விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கை உணர்வு அதிகமா தேவைப்படுது. அது உங்கள வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீங்க. ஆனா கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு எல்லாமே வெற்றியை தேடி தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வரவு அதிகமா இருக்கு. சேமிப்பும் அதிகமா செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்லையும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி தான் நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை நிதியில திட்டமிடுறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில, தொழில்ல சிறப்பா இருக்கிற மாரி தான் இருக்கும். உங்களோட திறமைகள பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆற்றல நீங்களே கண்டறிய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அ உங்களோட செயல்பாடு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த அ உங்களோட செயல்பாடு ரொம்பவும் உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க துணை கூட பேசுறது, அன்பு, பாசம் எல்லாத்தையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நண்பரோட திருமண விருந்துகள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் அதன் மூலியமா நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படுற மாதிரி இருக்கும். புரிதலும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்கள என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கிற மாரி தான் இருக்கு. நிதி நிலைமை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆற்றல் நிறைஞ்ச நாளா இருக்கு. தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு அ நல்ல ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். பசங்க மூலியமா மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடையிற அ ம் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட இலக்குகள் நெறைய வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அத செயல்படுத்துகிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அடையிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு சிலருக்கு பயணம் இருக்கு. அந்த பயணம் மூலியமா ஆதாயமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்களால கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறது நல்லாவே இருக்கு. சிலருக்கு தொழில் விஷயமா வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா புதிய வாய்ப்புகள் கிடைக்க நெறைய சான்சஸ் இருக்கு. சரியா பயணத்த பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. பயணங்கள் மூலியமா புதிய வேலை வாய்ப்புகளோ, இல்லன்னா தொழில்ல புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு, நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேரும் நல்ல ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு, நல்ல ஒரு நாள தோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். பேச்சுக்களும் இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமான மனநிலை இன்னைக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா நாள குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை மூலியமா
ஊக்கத்தொகை நல்லாவே இருக்கும். சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட அதிக ஆற்றலும், சுறுசுறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு தேக ஆரோக்கியத்தில பிரச்சனையும் கிடையாது. இந்த நாள கரெக்ட்டா உங்களோட எதிர்காலத்தில பயன்படக்கூடிய நாளா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பசங்களால தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பசங்கள விட்டு குடுக்காம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தில கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாரி தான் இருக்கு. குடும்பத்தார இன்னைக்கு அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கொடுத்த கடன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு நண்பர்களால நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கொஞ்சம் வெற்றியும், உறுதியும் தரா மாதிரி இருக்கும். ஸோ, நீங்க கோயிலுக்கு போயிட்டு மனச தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாம நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பணி சுமை ஆ அதிகமா இருக்கிறனால தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா கையாள வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில தொணக்கிட்ட வெளிய காட்டாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசா எடுத்துக்காம, உறவுல பாதிப்பு ஏற்படாம நாள கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கும். பொறுமையா, நிதானமா தொணக்கூட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனசு விட்டு பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கறனால, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கு குறிப்பா சொல்லணும்னா, சேமிப்பு குறையாம செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க உதவியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்றீங்க. மிஞ்சி போனா 5 பேர், 6 பேர் பலன் சொல்றீங்களே தவிர, அது எங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி இல்லை. எப்படி இந்த பலன்லாம் உங்கள நாள எப்படி வழிநடத்தி உதவியா இருக்கணும்னு நாங்க மோட்டிவேஷனலா சொல்றோமோ, அந்த மாதிரி உங்களோட மோட்டிவேஷனும் எங்களுக்கு தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். ஷேர் பண்ணுங்க வீடியோவ. நன்றி, வணக்கம்.